வணக்கம் நேர்களே. இன்னைக்கு வசந்த இல்லம் நிகழ்ச்சியில சிங்கப்பெண்ணை செக்மெண்ட்டுக்கு நம்ம ஸ்டூடியோக்கு வந்திருக்காங்க ஓபு உஷா. அவங்க யாரு? அவங்க ஒரு கைவினை கலைஞர், ஜுவல்லரி மேக்கர், செல்ஃப் எம்ப்ளாய்டு. அவங்கள நம்ம மீட் பண்ணலாமா? வணக்கம் உஷா, வாங்க. வெல்கம் டு த ஸ்டுடியோஸ். தேங்க்யூ மேம். ஓபு உஷா அப்படின்னு பேர் வச்சிருக்கீங்க. ஓபுன்னா என்ன மேம்? ஓபுன்றது வந்து என்னோட கம்யூனிட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா, பொண்ணுங்களுக்கு வந்து முதல் பிறக்கிற பொண்ணுங்களுக்கு வந்து ஓபுன்னு வைப்பாங்க, பசங்களுக்கு வந்து ஓப்ளின்னு சேர்த்து வைப்பாங்க மேம். ஸோ அதனால் பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா நியூமராலஜி படி உஷான்றது வந்து இப்போ ரெண்டு சேர்த்து ஓபு உஷான்றது. ஓகே, அதே நீங்கள் வந்து பிராண்ட் நேமாக வச்சுக்கிட்டீங்க இல்லையா? ஓபுஸ் உஷா. ஓபுஸ் உஷாதோட பின்னாடி எஸ் போட்டதை முன்னாடி போட்டுக்கிட்டீங்க, ஓபுஸ் உஷா அப்படி போட்டுக்கிட்டீங்க. ரைட். நீங்கள் வந்து சுய தொழில் முனைவர் சொல்லிட்டோம். அப்போ ஏதோ ஒரு பெரிய தொழில் பண்ணிட்டு இருக்கீங்க, என்னவா இருக்கும் அது அப்படின்னு நான் யோசிக்கிறேன். ஆனால் கழுத்தில் வந்து ஒரு நல்லா போட்டிருக்கீங்க, ஒரு டெரகோட்டா ஜுவல்லரி. அது நீங்களே பண்ணினதா? கண்டிப்பாக மேம், நாங்கள் பண்ணதுனா மேம். அது ரொம்ப அழகா இருக்கு. அது வந்து டெரகோட்டா ஜுவல்லரியா? அது ஃபுல்லாவே களிமண்ணில் பண்ணது தான். ஆமாங்க ஆமாங்க. ஆனால் நம்பவே முடியல, பார்க்க அது வந்து ஒரு ரியல் ரோல் கோல்ட் ஜுவல்லரி மாதிரி தெரியுது. ரொம்ப அழகா இருக்கு. இது நீங்களே செஞ்சதுங்கிறீங்க. எஸ் மேம். எவ்வளோ நாள் எடுத்துப்பீங்க ஒன்று பண்ணுறதுக்கு? மேம் இப்போ ஒரு ஜுவல்லரி செய்கிறதுக்கு எனக்கு ஒரு 6 days டைம் வேணுங்க. ஃபஸ்ட்டு நம்ம அதை மண்ணிலேருந்து செஞ்சு வச்சுட்டு அதை வந்து ஒரு 3 days வந்து நம்ம வெயிலில் காய வைக்கணுங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த பானையில் நம்ம பேக் பண்ணுறோம் இல்லைங்களா? ஸோ அதே கான்செப்ட் தான் மேம் எங்களோட ஜுவல்லரிலையும் செய்வோம். ஸோ அதுக்கு பின்னாடி வந்து பேக்கிங் வந்து 1 day ஆகுங்க. அதுக்கு பின்னாடி வந்து இப்போ கஸ்டமர்ஸ் எப்படி சாரீ கலர்ஸ் கொடுத்தாலும் சரி, அதுக்கு தகுந்த மாதிரி நாங்கள் கஸ்டமைஸ் பண்ணி கொடுப்போம் மேம். ஒரு இன்னும் பேக் பண்ணுறேன்னு சொல்கிறீங்களே, ஏதோ கேக் பேக் பண்ணுற மாதிரி சொல்றீங்க. எங்களுக்கு அதுதான் தெரியும். ஆனா இது வந்து ஜுவல்லரியை பேக் பண்ணணுங்கிறீங்க. அது அதாவது அந்த ரா மண்ணை வந்து அந்த இதா ரெடி பண்றதுக்கு முன்னாடி, பிஃபோர் பெயிண்ட் பண்றதுக்குலாம் முன்னாடி இல்லையா? அப்ப ஏன் அதை பேக் பண்ணணும்? இப்போ வந்து நமக்கு மண்ணில் அதை செய்யறதுனால வந்து தண்ணி பட்டதுன்னா நமக்கு கரைஞ்சிரும். ஸோ இது நம்ம களிமண்ணில் செய்கிறதுனால வந்து அது பாடானும். கண்டிப்பாக மேம். அதனால வந்து அதை நம்ம பேக் பண்ணோம்னா மட்டும்தான் மேம். இப்போ ஒரு சிலர் வந்து கேட்பாங்க, எனக்கு ஸ்வெட் ஆனதுன்னா கரைஞ்சிருமா அப்படின்னு சொல்லிலாம் கேட்பாங்க. இல்லை, அந்த டவுட் எல்லாருக்கும் இருக்கிறது தான். கண்டிப்பாக மேம். அதுக்காக வந்து நாங்கள் அந்த கிளேவை வந்து பேக் பண்ணி அதுக்கு மேலே வந்து நீங்கள் எப்படி கலர்ஸ் கேட்குறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி கஸ்டமைஸ் கிளேங்கிறீங்க. வெறும் களிமண் தானா? எஸ் மேம். பானை செய்கிற யூஸ் பண்ணுற களிமண்ணில் தான் இது பண்ணிட்டு. ஆமாங்க மேம். அது ஆனால் நம்பவே முடியல. நம்ம கையில் எடுத்து பார்த்தா கூட ரொம்ப கொஞ்சம் வெயிட்டாக கூட இருக்கு இல்லையா? அது வந்து தெரியவே இல்லை. நீங்க சொல்ற வரைக்கும் தெரியாது. என்ன கலர்ஃபுல்லா இருக்கு, எல்லா கலரும் அது உறிஞ்சிக்கும் இல்லையா? ஆமாங்க. கலர் எப்படி ரீட்டைன் ஆகும் அது நீங்க பேக் பண்றதுனால? ஆமாங்க மேம். ஆமாங்க. நமக்கு அந்த கலரோட ஒரிஜினல் ஃபினிஷிங் எல்லாமே சூப்பரா தெரியுங்க. சரி, இது அழகா இருக்கு பாக்குறதுக்கு. இப்ப நிறைய பேர் பண்றாங்க இல்லையா இந்த டெரகோட்டா ஜுவல்லரிங்கிறது? ஒரு 5-6 வருஷமா ரொம்ப ஃபேமஸா இருக்கு. சரி, நீங்க இது பண்ணணும்னு உங்களுக்கு எப்படி இன்ட்ரெஸ்ட் வந்தது? எந்த வருஷம் ஆரம்பிச்சிங்க? மேம் நான் ஸ்டார்ட் பண்ணது வந்து பார்த்தீங்கன்னா 2012 ஸ்டார்ட் பண்ணோம் மேம். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் காலேஜ் படிச்சுட்டு இருந்தேன். 2000. என்ன படிச்சுட்டு இருந்தீங்க? BSc கம்ப்யூட்டர் சயின்ஸ் மேம். உங்களுக்கு இதான் ஊரா? இல்லை, இல்லைங்க, சேலம் டிஸ்ட்ரிக்ட் சிந்தாமணின்ற ஒரு சின்ன கிராமத்தில் ஃபேமஸ். ஆமாங்க மேம். ஆமாங்க. ஃபுல்லாகவே எங்கள் கைத்தறி பட்டு சாரீஸ் நெய்கிறவங்க தான். அப்பாவும் வந்து கைத்தறி பட்டு சாரீஸ் நெய்கிறவர் தான். அவங்க பிறந்தே வந்து அதே பிஸ்னஸ் தான் மேம். ஸோ நான் அந்த சின்ன வயசுலேருந்தே அந்த கலர்ஸ் டிசைன்ஸ் எல்லாமே பார்த்து வளர்ந்ததுனால எனக்கு இதில் இன்ட்ரெஸ்ட் வந்துச்சான்னு எனக்கு தெரியல மேம். இருக்கலாம், அதுதான். கண்டிப்பாக மேம். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு 2011 வந்துட்டு கல்யாணம் ஆச்சுங்க. அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா படிச்சு முடிச்சிட்டிங்களா அதுக்குள்ள? இல்லை மேம், செகண்ட் இயர் படிக்கும் போதே அலைன்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ நான் செகண்ட் இயர் கம்ப்ளீட் பண்ணும்போது எனக்கு மேரேஜ் ஆயிடுச்சுங்க. ஸோ இங்கே வந்து நான் கல்யாணம் பண்ணிட்டு வந்தது வந்து நாமக்கல் டிஸ்ட்ரிக்ட் கொமரப்பாளையமில் வந்து எனக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தாங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா நீ காலேஜுக்கு வந்து நீ போ அப்படின்னு சொன்னாங்க. பட் திருப்பி எனக்கு அதுக்கு பின்னாடி நம்ம குழந்த கன்சீவ் ஆகிட்டேன். ஸோ என்னால் போக முடியல. எல்லோரும் சொன்னாங்க முடிச்சுட்டு போயிருக்கலாம் அப்படின்ற மாதிரி. எனக்கு அப்புறம் திருப்பி நான் போகல அப்படின்னு நான் நிறுத்திட்டேன். அப்புறம் பாப்பா பிறந்தா ஃபஸ்ட்டு பொண்ணு. அப்புறம் அதுக்கு பின்னாடி வந்து என்னோடய ஹஸ்பண்ட் தான் வந்து இதுக்கு வந்து ஒரு பிள்ளையார் சொல்லினே நான் சொல்லணும் கண்டிப்பாக. அவர் வந்து ஒரு கடைக்கு போயிருந்தார் மேம். அதில் வந்து ஒரு நியூஸ் பேப்பரில் ஜஸ்ட் ஒரு பிட் நோட்டீஸில் வந்துட்டு இந்த மாதிரி டெரகோட்டா ஜுவல்லரி ஒரு கிளாஸ் இருக்குது ஈரோட்டில். எனக்கு நியர்பை வந்து ஈரோடு மேம். அப்புறம் அவங்க வந்து இதில் கிளாஸ் இருக்குது, நீ போகிறியா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. அப்புறம் நானும் சரி அப்படின்னு சொல்லிட்டு போனேன். பட் ஆனால் அங்கே எனக்கு சொல்லி கொடுத்தவங்க வந்து பார்த்திங்கன்னா நமக்கு சைனா கிளேல தான் மேம் சொல்லி கொடுத்தாங்க. அது வந்து நான் அதுலேயும் விடாமல் நான் கிளாஸ் போனதோட விடல மேம். அதுக்குண்டான எல்லாமே. இது 2012. எஸ் மேம், குழந்தை பிறந்த பின்னாடி தான் இதை ஸ்டார்ட் பண்ணேன்.
இப்போ பாப்பா சின்ன குழந்தை தான், விட்டுட்டு தான் போனேன். டெரகோட்டா ஜுவல்லரிங்கிறது யாருக்குமே தெரியாத எஸ் மேம், அப்போ தான் ஸ்டார்ட் ஆன புதுசுங்க. இத்தனை ரீச் கிடையாது. ஒரு யூடியூப்ல போய் அது எப்படி இருக்குன்னு பார்க்கறதுக்கான வழியும் இல்லை இல்லையா? எஸ் மேம். ப்ரொமோட் பண்ணுறதுக்கு ஃபேஸ்புக்கோ வேற எந்த சோஷியல் மீடியா ஹேண்டிலும் இல்லை. நம்ம கிட்ட இல்லை, இருந்தது நம்ம கிட்ட இல்லை, அவ்வளோ பாப்புலர் ஆகல. சரி, அதை கற்றுக்கிட்டு எப்படி ட்ரை பண்ணீங்க? முதல் ஜுவல்லரி எப்படி ட்ரை பண்ணீங்க? நான் அவங்க சொல்லி கொடுத்ததை வச்சு நான் என்னோட ட்ரை நான் பண்ணிகிட்டே தான் இருந்தேன். ஜஸ்ட் ஒரு ஃப்ளவர் மாதிரி ஏதாவது செஞ்சுட்டே தான் இருப்பேன். பட் எனக்கு என்னென்னா, நம்ம கடைகளில் போய் பார்க்கும்போது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஜிமிக்கே வந்து 400-500 அந்த மாதிரிலாம் போட்டிருந்தாங்க. ஸோ நாம் செய்கிற ஜுவல்லரி ஏன் இந்த மாதிரி ஃபினிஷிங் வரமாட்டேன்துன்னு பார்க்கும்போது தான் வந்துட்டு அதுக்குண்டான மெட்டீரியல்ஸ் வந்து வேறு. எனக்கு அது எதுவுமே எங்கள் கிளாஸில் சொல்லவே இல்லைங்க. ஜஸ்ட்டு போனோம், இந்த மாதிரி செய்யணும் அப்படின்னு சொல்லி ஒரு செட்டு நானும் ஆசையாக ஃபஸ்ட்டு செஞ்சுருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு செஞ்சு எடுத்துகிட்டு வந்துட்டேன். அதுக்கு பின்னாடி நம்ம ட்ரை பண்ணும்போது நம்மளோட ஃபினிஷிங்கும் கடையில் இருக்க பொருளோட ஃபினிஷிங்கும் வந்து பார்த்திங்கன்னா டோட்டலி டிஃப்ரெண்ட். அப்போ வந்து டெரகோட்டா வந்த புதுசுங்க, ரொம்ப காஸ்ட்லியாக இருந்தது. செட்டுலாம் போனீங்கன்னா 3000 கம்மியாலாம் நீங்கள் செட்டே வாங்க முடியாது. அது காஸ்ட்லி தான், ஏன்னா வேலை ஜாஸ்தி. எஸ் மேம், அது ஃபுல்லாகவே கையில் செய்கிறதுனால. அப்புறம் அதுக்கு பின்னாடி நமக்கு ஏன் இந்த மாதிரி வரமாட்டேன்னு பார்க்கும்போது தான் அதுக்கு கிளேன்றதே தனியாக இருக்குன்றதே எனக்கு தெரிய வந்ததுங்க. அந்த கிளேல எவ்வளோ மாதம் ஆச்சு உங்களுக்கு தெரிஞ்சுக்க? எப்படியும் ஒரு 6 monthsக்கு மேலேயே இருக்கும் மேம். அதுக்கு பின்னாடி தான் நம்ம அந்த கிளேவை வந்து வாங்கினேன். அந்த கிளேவை நம்ம வாங்கிட்டாலும் அதை எப்படி பேக் பண்ணுறதுன்றது ஒரு பெரிய ஒரு சவாலாகவே தான் மேம் எனக்கு இருந்தது. முறையாக எப்போ கற்றுக்கிட்டீங்க இதை? இந்த மாதிரி இதோட நுணுக்கங்கள், எந்த மண்ணை யூஸ் பண்ணணும், எப்படி பேக் பண்ணணும், அதுக்கான உபகரணம், அதுக்கு திங்ஸ்லாம் வேணும் இல்லையா? பேக்கிங்க்கு என்ன வச்சுருப்பீங்க? பேக்கிங்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பானை, அதில் வந்து நம்ம உமி போட்டுட்டு மேலே நம்மளோட ஜுவல்லரி வச்சுட்டு அதுக்கு மேலே திருப்பி உமி வச்சுட்டு அதுக்கு மேலே நம்ம இந்த கறி இருக்கு இல்லைங்களா, அடுப்பு கறின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அது அப்புறம் தேங்காய் சில்லு அது எல்லாமே மேலே வச்சு அதான் இந்த மண்பானை செய்கிற மாதிரி அதே தான் எப்படி பேக் பண்ணி எடுப்பாங்களோ அதே ப்ராசஸ் தான் மேம். சரி. அப்புறம் அதுக்கு பின்னாடி தான் நம்ம கிளே கண்டுபிடிச்சோம். அதுக்கு பேக்கிங் பண்ணுறது தான் பெரிய விஷயமாவே இருந்தது. நான் என்ன பண்ணேன்னா, ஃபஸ்ட்டு நெருப்பு மேலேயே கொண்டு போய் அந்த பீஸை போட்டுருவோம். அது என்ன ஆகும்னா, டேரெக்டாக ஹீட் பண்ணுறதுனால பயங்கரமாக எல்லாம் வெடித்து தூள் தூளாக போயிடும். நம்ம வந்து ஒரு செட்டு செய்கிறதுக்கே அட்லீஸ்ட் ஒரு 2 days ஆகும். அதை நம்ம பேக் பண்ணும்போது இந்த மாதிரி உடையும் போது வந்து எனக்கு ரொம்ப கஷ்டம் ஆகிடும். அப்புறம் அதுக்கு பின்னாடி தான் ஓகே, நம்ம நெருப்பு மேலே வைக்காம ஏன் உள்ளே வச்சு பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி ஒரு நாங்களே யோசனை பண்ணோம். அப்புறம் அதுக்கு மேலே திருப்பி உள்ளே வச்சு பண்ணதுனால அதனோட ஹீட் வந்து பார்த்திங்கன்னா மெதுவாக கொஞ்சம் கொஞ்சமாக கீழே இறங்கும் அந்த உமி போடுறதுனால. அதனால் வந்து பேக்கிங் ரொம்ப சூப்பராக வந்தது மேம். அப்போ தான் வந்து இந்த ஆண்ட்ராய்ட் ஃபோன் ஸ்டார்டிங். ஸோ என்னோட ஹஸ்பண்ட் வந்து எனக்கு ஃபேஸ்புக்கில் வந்து டி டெரகோட்டா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேஜ் வந்து ஓப்பன் பண்ணி கொடுத்தாங்க. இப்போ உங்கள் ஹஸ்பண்ட் வந்து அவங்களும் நெசவாளர் ஃபேமிலியா? இல்லை மேம், அவங்க வந்து என்னோட இந்த வீட் சைடில் வந்து ஹஸ்பண்ட் வீட் சைடில் வந்து அவங்களோட பிஸ்னஸ் வந்து கெமிக்கல் தான் மேம். ஸோ இதுக்கு அதுவும் டெக்ஸ்டைல் ரிலேட்டட். ஓகே ஃபைன். அப்போ அவங்களுக்கு வந்து அவருக்கு இந்த ஐடியா, அவருக்கும் இந்த கலர் சென்ஸ்லாம் இருந்திருக்கும் இல்லையா? கண்டிப்பாக மேம். அப்புறம் நாங்கள் இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஜாயின்ட் ஃபேமிலியில் தான் இருக்கோம். ஸோ என்னோட மாமனார் மாமியார் எல்லாருக்கூட தான் நான் இருக்கேன். ஸோ என்னோட மாமியார் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு இன்னொரு அம்மா தான் மேம். நான் கண்டிப்பாக சொல்லணும், நான் என்னோட அம்மா கிட்ட கூட நான் எதுவும் ஷேர் பண்ணிக்க மாட்டேன். எனக்கு அது புரிஞ்சிச்சு. ஏன்னா மாமியாரை கூப்பிட்டுட்டு இன்டர்வியூக்கு வந்துட்டீங்களே, கண்டுபிடிச்சிட்டோம் நாங்கள். கண்டிப்பாக மேம், நான் இப்போ ரொம்ப ஹாப்பியாக இருக்கேனோ இல்லையோ தெரில. அவங்க தான் இங்கே வந்து பூந்த உடனே ரொம்ப எக்ஸைட் ஆகிட்டு நல்லா பேசு அப்படின்னு சொல்லி அனுப்பியிருக்காங்க. அது எவ்வளோ கிஃப்ட் இல்லை? கண்டிப்பாக எல்லாருக்கும் அமையாது, உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. கண்டிப்பாக. அப்போ உங்கள் கணவர் வந்து இதை வந்து எடுத்துகிட்டு போகிறாரு, உங்களை வந்து இந்த பேஜை வந்து ஸ்டார்ட் பண்ணுறாரு. அது என்ன பேஜ் சொன்னீங்க? டி டெரகோட்டா மேம். டி டெரகோட்டா ஃபேஸ்புக் பேஜ். ஸ்டாண்ட்ஸ் ஃபார் தர்ஷனா, பாப்பா பேர். அதுக்காக டீன்னு நாங்கள் ஸ்டார்ட் பண்ணோம் மேம். அப்புறம் வந்து நம்ம அதில் வந்து ஃபோட்டோஸ் எல்லாமே அப்லோட் பண்ணோம். அப்போ தான் இது எப்போ நடந்தது? இது 2014. ஓ, ஒரு 2 வருஷத்துல பண்ணிட்டீங்க. எஸ் மேம், எஸ். அப்புறம் அந்த ஃபோட்டோஸ் நம்ம அதில் அப்லோட் பண்ண எனக்கு வந்து நல்ல ரெஸ்பான்ஸ் வர ஆரம்பிச்சதுங்க. நல்ல ரிட்டன் கிஃப்ட்டு, அப்புறம் வந்து ஒரு ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு வந்து சாரிக்கு மேட்சாக பண்ணி கொடுக்குறது. பெரிய ஜுவல்லரியாக பண்ணிங்களா? அதாவது கழுத்தில் போடுற அந்த நெக் பீஸ் இல்லையா, நெக்லஸ்ன்னு சொல்கிறோம் இல்லையா, சோக்கர் மாதிரி நெக்லஸ் மாதிரி, அதுக்கு தோடு, இது 2 தான் முதல்ல. ஆமாங்க மேம், ஆமாங்க. அப்புறம் இதெல்லாமே நாங்கள் அப்லோட் பண்ண ஆரம்பித்தோம். எனக்கு நல்ல ரெஸ்பான்ஸ் வந்ததுங்க. நமக்கு இந்தியா மட்டும் இல்லாமல் எனக்கு ஃபாரின் சைட்லேருந்தும் நல்ல ரெஸ்பான்ஸ் வந்ததுங்க. நிறைய பேர் வந்து வாங்கினாங்க. ஸோ என்னோட பிராண்ட் அப்படி தான் கொஞ்சம் கொஞ்சமாக மூவ் ஆக ஆரம்பிச்சு. இப்போ அதே டி டெரகோட்டா தான் பிராண்ட் பேர், இப்பயும் அதே பிராண்டு தான். இப்போ பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 10 years ஆயிடுச்சு, 10 வருஷம் ஆயிடுச்சு நீங்கள் ஆரம்பிச்சு. விளையாட்டு பக்கம் ஓடி போச்சு. கண்டிப்பாக. இப்போ நீங்கள் எந்த இடத்துல நிற்கிறீங்க மேம்? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு நிறைய செலிப்ரிட்டி கஸ்டமர்ஸ் இருக்காங்க மேம்.
That's great. நிறைய பேர் இருக்காங்க. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு கீழே வந்து இப்போ நான் மட்டும்தான் ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ இப்போ நமக்கு நிறைய கண்ட்ரியில் நிறைய இந்தியாவுக்குள்ளேயும் நிறைய ஆர்டர்ஸ் வர ஆரம்பிச்சிதுங்க. ஸோ எனக்காக ஹெல்ப்புக்காக ஃபஸ்ட்டு ஒரு பொண்ணை வந்து நான் ஒர்க்குக்காக ஸ்டார்ட் பண்ணேன். இப்போ வந்து நான் 7 பொண்ணுங்களை வச்சு ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கேன் மேம். ஃபஸ்ட்டு எங்களோட வீட்டு டைனிங் ஹாலில் தான் மேம் செஞ்சிட்டு இருந்தோம். டைனிங் டேபிளில் தான் செய்வோம். நம்ம சாப்பிட வரோன்னா அவசர அவசரமாக அதெல்லாம் தள்ளி வச்சு திருப்பி உட்காந்து செய்வோம். அப்புறம் பொண்ணுங்க ஜாஸ்தியாக நம்ம திருப்பியும் எனக்கு தனியாக ஒரு ஸ்பேஸ் வேணும் அப்படின்றதுக்காக என்னோடய வீட்டில் வந்துட்டு பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டுக்கு மேலேயே ஒரு ரூம் வந்து எனக்கு கட்டி அரேஞ்ச் பண்ணி கொடுத்தாங்க. எல்லாமே குமாரபாளையத்துல? எஸ் மேம், எஸ். ஹஸ்பண்ட் வீட் சைடில் தான் இத்தனை எனக்கு பண்ணி கொடுத்தாங்க. இப்போ நீங்க அங்கே தான் இருக்கீங்க? குமாரபாளையத்துல இருந்தா இன்டர்வியூக்கே வந்திருக்கீங்க நீங்க? எஸ் மேம். அப்படி சொல்லுங்க. ஓகே, அப்போ வந்து இது வந்து பெரிய பிஸ்னஸாக ஃப்ளரிஷ் ஆயிடுச்சு. இப்போ உங்களால் அவ்வளோத்தையும் சமாளிக்க முடியாது, இவ்வளோ ஆர்டர்ஸ். எத்தனை பேர் எம்ப்ளாய் பண்ணியிருக்கீங்க இப்போ வந்து 7 மெம்பர்ஸ் இருக்காங்க மேம். அத்தனை பேருக்கு சொல்லி கொடுத்தீங்க நீங்களே? செல்ஃப் ட்ரெயின் தான் எல்லாமே உங்ககிட்ட? ட்ரெயின் நீங்க செல்ஃப் ட்ரெயின்டு, கிட்டத்தட்ட செல்ஃப் ட்ரெயின்டு தான். அவங்களுக்கு நீங்களே நேரடியாக ட்ரைனிங் கொடுத்தீங்க? ஆமாங்க மேம், ஆமாங்க. எப்படி எல்லாம் கற்றுக்கிட்டாங்க? டக்குன்னு கற்றுக்கிட்டாங்க மேம். எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கூல் ஒரு 10th முடிச்சிருக்கவங்க, ஒரு 12th முடிச்சிருக்கவங்க, கொஞ்சம் மணி வைஸ் கொஞ்சம் பின்தங்கின ஃபேமிலி அந்த மாதிரி சொல்லலாம். ஸோ அந்த மாதிரி இருக்க பொண்ணுங்க தான் மேம். கம்மியாக இருக்காங்க. அவங்களாலேயும் முடியும் அப்படின்றத காமிக்கிறதுக்காக தான் மேம் அந்த மாதிரி பொண்ணுங்க எல்லாமே இன்ட்ரெஸ்ட் எடுத்து அவங்களும் சூப்பராக பண்ணிட்டு இருக்காங்க மேம். 7 மெம்பர்ஸ் இருக்காங்க. ஆனால் அது என்னன்னா ஆச்சரியமா இருக்கு, குமாரபாளையம் மாதிரி ஒரு சின்ன ஊர், அந்த இடத்துல இந்த மாதிரி ஒரு பெண்களே நடத்தக்கூடிய ஒரு பிஸ்னஸ் இல்லையா? அவங்கள நீங்கள் ட்ரெயின் பண்ணிட்டு இருக்கீங்க. சரி, இப்போ இந்த இடத்துக்கு வந்துட்டீங்க இல்லையா? அந்த வளர்ச்சி எப்படி இருந்தது இந்த 10 வருஷம்? உங்களோட சஃபரிங் அண்ட் அதோட வளர்ச்சி எல்லாத்தையும் நீங்கள் சொல்லுங்களேன். எனக்கு ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ண புதுசில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஃபாரின் சைடில் இருந்த எல்லாமே ஆர்டர் வந்தது. அது ஒரு சந்தோஷப்பட வேண்டிய விஷயந்தான் மேம். என்னென்னா இது வந்து டெரகோட்டா ஒரு உடையிற பொருள், அதை பேக் பண்ணி அனுப்புறது தான் மேம் ஒரு பெரிய சவாலாகவே இருந்ததுங்க. அதுக்கு தனித்தனியாக நாங்கள் பாக்ஸஸ் எல்லாமே வந்து தேடி பிடிச்சி, கார்ட்போர்ட் பாக்ஸஸ்ஸு, அப்புறம் வந்து அதில் வந்து வைக்கிற பபிள் ரேப் ஆகட்டும், ஒரு காட்டன் ஆகட்டும், எல்லா மெட்டீரியல்ஸ் நாங்கள் சோர்ஸ் பண்ணுறது தான் மேம் ரொம்பவே சிரமமாக இருந்தது. இப்போ இதில் என்னென்னா நம்ம அது எல்லாமே அரேஞ்ச் பண்ணிட்டோம். சுலபமாயிடுச்சு. கண்டிப்பாக இந்த 10 வருஷத்தில் சுலபமாயிடுச்சு. எப்போ சொல்லுங்க, இது வந்து இந்த கொரோனா டைமில் எல்லாம் நிறைய பேர் ஆன்லைன் ஆர்டர்ஸ் ஜாஸ்தியான சமயத்தில் இது மாதிரி மக்களுக்கு தெரிய ஆரம்பிச்சிருச்சு எப்படி பேக்கிங்னு. ஏன்னா நமக்கே நம்மளே ஆர்டர் பண்ணுறோம், ஆன்லைனில் வருது, எப்படி பேக் பண்ணி வருதுன்னு நம்மளே பார்ப்போம் இல்லையா? பிரேக்கபிள் ஐட்டம்ஸ் எல்லாம், ஃப்ரெஜைல் ஐட்டம்ஸ் எப்படி வருதுன்னு பார்ப்போம். அது வரைக்கும் நமக்கும் ஐடியா இல்லை. ஒரு இப்படி ஒரு சீல் அடித்தா போயிடுங்கிறது நமக்கு தெரியாது இல்லையா? அப்புறம் அதுக்கு பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த மாதிரி பேக்கிங் பண்ணுறதுனால இப்போ ஃபாரின் சைடில் அனுப்புறது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக சொல்லுவேன் 99% வந்து எங்களுக்கு டேமேஜஸ் எங்களோட செட்டில் கண்டிப்பாக ஆகவே ஆகாதுங்க. அது நிறைய அந்த பாக்ஸஸ் ஓப்பன் பண்ணும்போது அவங்களோட ஒரு ஹாப்பினஸ் ரிவ்யூஸ் கொடுப்பாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். நாம் தான் அந்த கண்ட்ரீஸ்க்கு நம்ம போனதில்லை, நம்மளோட ஜுவல்லரி வந்து கடல் தாண்டி போகுது அப்படின்னும் போது ரொம்பவே ஹாப்பியாக வந்து நாங்கள் ஃபீல் பண்ணுவோம் மேம். எங்களோடது வந்து பார்த்திங்கன்னா சிங்கப்பூர், மலேசியா, துபாய், அந்த மாதிரி சுவிட்சர்லாந்து, அந்த மாதிரி நிறைய கண்ட்ரீஸ்க்கு வந்து இப்போ போயிட்டு தான் மேம் இருக்குங்க. ரெகுலராக ஆர்டர்ஸ் வந்துட்டே இருக்கும். இப்போ நீங்கள் வந்து ஒரு சிறு தொழில் முனைவராக ஆரம்பிச்சிங்க. நீங்கள் ஒரு பெரிய தொழில் முனைவர் தான். ஏன்னா எல்லாமே ஃபாரின் கண்ட்ரீஸ்க்கு அனுப்புறீங்க இல்லையா? ஒரு உங்களுக்கு வந்து இது வந்து இந்த சீசன் தான் இருக்கும், இந்த சீசன் இருக்காதுன்னு சொல்கிற பிஸ்னஸ் இல்லை. இது வருஷம் ஃபுல்லாக வாங்கிட்டு இருப்பாங்க. பெண்களையும் நகையும் பிரிக்கவே முடியாது இல்லையா? அந்த மாதிரி அது வந்து இந்த மாதிரி அஃபோர்டபுள் ஜுவல்லரி இதை போட்டுட்டு போனால் யாரும் இதுவும் இல்லை, சேஃப்டி. அப்புறம் இந்த என்னன்னா கலர் கலராக போட்டுக்கலாம் நம்ம சாய்ஸுக்கு. என்ன நமக்கு ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் கிடையாது. இதில் கோல்டுனா இவ்வளோதான் வாங்க முடியும் இருக்கு. போட்டுட்டு போக பயப்படும், தொலைஞ்சா அதுக்கு மேலே பயமாக இருக்கும், அது மேலே ரொம்ப வருத்தமாக இருக்கும். அது வருத்தமாக அது சொல்லவே முடியாது. இது வந்து என்ன இதை உடையாம பார்த்துக்கணும், அது ஒன்று தான் இல்லையா? பிரேக்கபிள் உடஞ்சிரும். அதுக்கும் நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் எல்லா செட்டும் ஒரே பாக்ஸில் போட்டு அப்படியே டம்ப் பண்ணிலாம் கொடுக்க மாட்டோம் மேம். நீங்கள் ஈவன் ஒரு ஜிமிக்கி வாங்கினீங்கனாலும் உங்களுக்கு செப்பரேட் பாக்ஸஸ் நாங்கள் கொடுப்போம். ஸோ உங்களோட மற்ற ஜுவல்லரி கூட வந்து நீங்கள் நம்ம கவரிங் ஜுவல்லரிஸ்லாம் போட்டு வைக்கிற மாதிரி ஒட்டுக்கா போட்டு வைக்கக்கூடாது. நாங்கள் கொடுக்குற பாக்ஸில் நீங்கள் கரெக்டாக மெயின்டைன் பண்ணிட்டீங்கன்னா அட்லீஸ்ட் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு 4 years வந்து உங்களுக்கு அந்த ஜுவல்லரி வந்து நல்லா இருக்குங்க. பட் ஆரம்பத்தில் இப்போ உங்களால் கான்ஃபிடென்ட்டாக சொல்ல முடியுது. பட் அந்த டெஸ்டிங் டைம் வாங்க இல்லையா, அது வந்து ஒரு பரிசாத்த முறையில் நீங்கள் பண்ணியிருக்கீங்க. ஒருத்தவங்க போட்டுட்டு போகிறாங்க, போட்டுட்டு போயிட்டு நல்லா இருக்குன்னு சொல்கிறதுக்கே ஒரு 4-5 மாதம் ஆகும் இல்லையா? அந்த டைம் ட்ரையல் பீரியட் அது எப்படி இருந்தது உங்களுக்கு? கொஞ்சம் பயந்தாமா, ஐயோ என்ன சொல்ல போகிறாங்களோ தெரியல, ஏதாவது காசு கொடுத்து வாங்கியிருக்காங்க, உங்கள் உழைப்பு இருக்குது, அவங்க உழைப்பில் வந்து காசும் போட்டு வாங்குறாங்க. அப்போ அவங்களுக்கும் அது கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஒன்று இருக்கும், அது ரொம்ப முக்கியம் உங்கள் விஷயத்தில். ஏன்னா அவங்க வந்து
ஒரு ஃபங்க்ஷனுக்கு போட்டுட்டு போயிட்டு வந்து தான் உங்ககிட்ட ரிவ்யூ சொல்ல முடியும். எஸ் வேர்வையில் அது ஒட்டுதா, நீங்கள் சொல்கிறீங்க இல்லையா கலர் ஒட்டுதான்னு. இந்த சில்க் த்ரெட்டில் வந்து இந்த வளையல் வருது இல்லையா, அது வந்த புதுசில் 30 வருஷத்துக்கு முன்னாடியே வந்துருச்சு. அது 1991 வந்துருச்சு. 91 92 அது ரொம்ப அப்போ தான் ஃபேமஸ் ஆகுது. இப்போ மாதிரிலாம் யாரும் பண்ண மாட்டாங்க. அப்போ அது ஏன் ஃபெயிலியர் ஆச்சுன்னா த்ரெட்டு சாயம் ஒட்டும். நான்லாம் கூட அதை பண்ணியிருக்கேன். ஆனால் என்னென்னா அது பண்ணி முடிச்சு நம்ம போட்டு போகும்போது புடவையில எதுக்கு போட்டிருக்கோமோ அதில் அப்படியே ஒட்டும். கண்டிப்பாக வேர்க்குது, தண்ணி படுது, எல்லாம் அதில் சும்மா வேர்வையிலே அது படும். ஸோ அந்த ப்ராடக்ட் ஃபெயிலியர் ஆயிடுச்சு. இப்போ அந்த மாதிரி தானே எல்லாருமே எதிர்பார்ப்பாங்க. கண்டிப்பாக ஒரு சாயம் ஒட்டக்கூடாது, அது ஸ்டெர்டிட்டி இருக்கணும் இல்லையா, அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் எதிர்பார்ப்பாங்க. ஏன்னா அவ்வளோ காசு போட்டு வாங்குறோம், ரொம்ப நாள் வச்சிருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. ஒன்று என்ன இது வாங்கி நாளைக்கு தூக்கி போடுற விஷயம் இல்லை, அப்படியே இருக்கலாம். அந்த மாதிரி பார்க்கும்போது அதெல்லாம் வந்து உங்களுக்கு சேலஞ்சிங்காக இருந்தது. கண்டிப்பாக மேம். அதனால நம்ம எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பிராண்டட் பெயிண்ட்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பிராண்டட் தான் மேம். என்ன பெயிண்ட்? அக்ரிலிக் பெயிண்ட், அந்த மாதிரி எல்லாமே பிராண்டட் ஐட்டம்ஸ் தான் மேம் யூஸ் பண்ணுறோம். ஏன்னா அது உறிஞ்சும் இல்லையா கொஞ்சம்? அதுல உங்களுக்கு எதுவும் ஆகாது. இல்லைங்க, அது உங்களுக்கு ஆகாதுங்க. சுட்டு எடுத்துறீங்க, அப்புறம் அது வந்து உறிஞ்சாது, பெயிண்ட் உறிஞ்சு. இல்ல நீங்க பேக் பண்ணாம பெயிண்ட் பண்ணாதான் அது பீல் ஆகுற மாதிரி நமக்கு அந்த இது கண்டிப்பா நடக்கும் மேம். நாங்க இது ஃபுல்லாவே பேக் பண்ணிடுறோம். ஏன்னா நமக்கு பேக்கிங் டைமே வந்து பாத்தீங்கன்னா 4 hours 4.5 hours ஆகுதுங்க. அதை நம்ம உடனேவும் திறக்க முடியாதுங்க, ரொம்ப சூடா இருக்கும். ஸோ நான் 1 day ஃபுல்லா அப்படியே விட்டுருவோம். அது நம்ம மண்ணு கலர்ல இருக்கிற கிளே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பேக் பண்ண பின்னாடி பிளாக் கலரில் ஆகிடும். ஸோ நான் அந்த லைனுக்குள்ளெல்லாம் நம்ம படாமல் பெயிண்ட் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா அந்த நகையோட அழகே ரொம்ப சூப்பராக இருக்குங்க. இப்போ நமக்கு ஈக்குவல் டு நாங்கள் கோல்டு ஜுவல்லரிக்கு ஈக்குவலாக வந்து நாங்கள் ஜுவல்லரி செஞ்சு கொடுத்துட்ருக்கோம். இப்போ அதில் இன்ட்ரிகசின்னு சொல்லுவாங்க இல்லையா, இப்போ நகாசு வேலை அப்படிம்பாங்க. இப்போ ஒரு தங்க செயின்லையோ தங்க நெக்லஸ்லையோ இருக்குது, அந்த மாதிரி இதுல கொண்டு வரதுக்கு அச்சு ஏதாவது வச்சிருக்கீங்க? மோல்டு மாதிரி இருக்குங்க, இருக்கு. எல்லாத்துக்கும் மோல்டு ரெடி பண்ணிடுவீங்க? எல்லாத்துக்கும் நம்ம பண்ணிடுவோம் மேம். ஒரு சிலது வந்து பாத்தீங்கன்னா இந்த இப்போ சிம்பிள் செட்ஸ்ன்னு சொல்லுவோம், அது வந்து பாத்தீங்கன்னா காட்டன் சாரீஸ், அப்புறம் இப்போ நீங்க வியர் பண்ணிருக்க மாதிரி சுடிதார் காட்டன் சாரீஸ்க்கு எல்லாமே வந்து சிம்பிளாகவும் போடுவாங்க. அது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லாவே நம்ம ஹேண்ட்மேட்ல செய்யறது தான். இதுவும் நமக்கு என்னதான் அச்சா இருந்தாலுமே அதுல வச்சு நம்ம எடுத்துட்டு சைட்ல கட் பண்றதெல்லாம் கட் பண்ணோமா, அதுல ஏதாவது கண்ணு அந்த மாதிரி ஏதாவது ஹைலைட் பண்ணோம்னா நம்ம வந்து டூல்ஸ் அதுக்குன்னு தனியாக வச்சுருக்கோம். அதை வச்சு தான் மேம் ஹைலைட் பண்ணி தான் மேம். ஸோ எல்லாத்துக்கும் டூல்ஸ் இருக்கு மேம். இது எப்படி மார்க்கெட் அவைலபிளாக இருக்கா? இருக்கு மேம், இருக்குங்க. இப்போ இந்த ஒரு 6-7 வருஷத்துல எல்லாம் வந்துருச்சு. ஆனால் ஆரம்பிச்ச புதுசுல பெருசா இருந்திருக்காது, இருக்கானே உங்களுக்கு தெரிஞ்சிருக்காது. கண்டிப்பா மேம். அப்போ நமக்கு ஆன்லைன்லும் இல்லை, சிஸ்டம்லாம் பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் சிஸ்டம்லாம் யாரோ ஒருத்தர் வீட்டில் தான் இருக்கும். அப்புறம் அதுக்கு பின்னாடி நமக்கு கூகுளில் சர்ச் பண்ணும்போது நான் ஆக்சுவலாக வந்து ஒரு ஜிமிக்கி மோல்டு வந்து 200 rupeesக்கு வாங்கினேன் மேம். இப்போ அது வெறும் 20 rupeesக்கு 15 rupees கிடைச்சிட்டு இருக்குங்க. அதான் ஏன்னா அவ்வளோ வந்து எல்லாமே இதாயிடுச்சு. ஏன்னா எல்லாரும் பண்றாங்க, அதை மேனுஃபேக்சர் பண்ற யூனிட்ஸ் ஜாஸ்தி ஆயிடுச்சு இல்லையா. எப்பவுமே அது நிறைய பேர் உபயோகப்படுத்தும் போது விலை கம்மி ஆயிடும் இல்லையா.